அதேபோல் 1925ஆம் ஆண்டளவில் சார்ல்ஸ் ஜென்னிங்ஸ் படங்கள் ஒலியையும் ஒரே நேரத்தில் அனுப்பும் முறையை முதன்முறையாக வெற்றிகரமாக பரிசோதித்தார். இவர் 10 நிமிட அசையும் படத்தை 5 மைல்கள் தூரத்துக்கு அனுப்பி ஒரு சாதனையை நிகழ்த்தி அதனை வரலாறுகளில் தனதாக்கி கொண்ட ஒரு நபர்தான் சார்ல்ஸ் ஜென்னிங்ஸ் என்கின்ற அவர். படங்களையும் ஒலியையும் ஒரே நேரத்தில் அனுப்பும் முறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு நபர்தான் சார்ல்ஸ் ஜென்னிங்ஸ். அவர் முன்றைய தினத்தில் தான் அந்த வரலாறை தனதாக்கி கொண்ட ஒரு நாளாக இன்றைய நாள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது எமது சொந்தங்களே. அதே போல் நாங்கள் எமது சொந்தங்களுக்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதே போல் 1934ஆம் ஆண்டளவில் ஹிட்லரும் முசோலினியும் வெனிஸில் சந்தித்தனர். அதாவது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம் தான் நேர்களே, ஹிட்லர் முசோலினி இவர்கள் இரண்டும் சர்வாதிகார ஆட்சியை புரிந்த 2 நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த 2 நபர்களும் ஒரே இடத்தில் அதாவது வெனிஸில் இன்று சந்தித்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளில் வரலாறுகளில் இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல் 1944ஆம் ஆண்டளவில் 2ஆம் உலகப் போர் ஜெர்மனி பறக்கும் குண்டுகளை இங்கிலாந்து மீது வீசியது. மொத்தம் 11 குண்டுகளில் 4 குண்டுகளை இலக்குகளை தாக்கி அளித்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நாங்கள் அப்படி எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்றைய நாளில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த விமானங்கள் போர் குண்டுகளை வீசிய போர் விமானங்கள் நிறைய குண்டுகள் அப்படியே சரமாரியாக ஜெர்மனியில் அதாவது இங்கிலாந்து நாடுகளில் பொழிந்தது. இங்கிலாந்தில் அதுவும் விசேஷமாக லண்டனில் இன்றைய நாளில் குண்டு மழை வீழ்ச்சி பொழியப்பட்டது. அதிலே பலவற்ற உயிர்களும் காவு கொள்ளப்பட்ட நாள் தான் இன்றைய நாள். இன்று மொத்தமாக 11 குண்டுகள் வீசப்பட்டது. 4 குண்டுகள் இலக்குகளை சென்றடைந்து தாக்கி அளித்தது அப்படின்னு இன்றைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்க சொந்தங்களை நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு 11 மணி வரை இணைந்து இருக்கலாம். தற்போது நேரம் 10:38 நிமிடங்கள். நீங்கள் எம்மோடு www.tamarfm.com என்ற இணையத்தின் ஊடாகவும் அதேபோல் தாமரேஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற இணையத்தின் மூலமாகவும் நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருக்கலாம் என்று சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் நீங்கள் SMS வாயிலாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். 07520006474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் குறுஞ்செய்திகளை அனுப்பி நீங்களும் நிகழ்ச்சியிலே நம்மோடு கைகோர்த்து இருக்கலாம் தொடர்ந்தும் 11 மணி வரை. அது மட்டுமல்லாது நீங்கள் இன்று யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ எமது சொந்தங்கள் அத்தகைய சொந்தங்கள் நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எமது SMS வாயிலாகவும் அதேபோல் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீர்களாக இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து எமது சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள அப்படியே ரொம்ப நேரமாக காத்து கொண்டு இருக்கிறோம். அதேபோல் நீங்கள் தொடர்ந்தும் எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம் 11 மணி வரையிலும். வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நீங்கள் எம்மோடு இணைந்திருங்கள். என்று வரலாற்றில் எத்தகைய விடயங்கள் இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எமது சொந்தங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரோம். அந்த ஒரு செயல் என்றும் நிறைய விடயங்கள் வரலாறுகளில் சொந்தமாக்கி தனதாக்கி கொண்ட விடயங்களைத்தான் நாம் சொந்தங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரோம். அதில் 1948ஆம் ஆண்டு ஈழத்தின் முதல் எழுத்தாளர் சங்கமான தமிழக்கிய மறுமலர்ச்சி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லப்படுகிறது. எமது ஈழத்திலே வசிக்கின்ற எமது சொந்தங்களில் இன்றைய நாளில் தான் தமிழ் மறுமலர்ச்சி சங்கம் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நாளாக சொல்லப்படுகின்றது. அதேபோல 1948ஆம் ஆண்டளவில் மலாயா தொழிற்சங்கங்களின் சம்மேளன் மலேசியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று சொல்லி வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்குது. அதேபோல 1952ஆம் ஆண்டளவில் சோவியத்தின் மிக் 15 என்ற போர் விமானம் ஸ்வீடனில் ரிசி 3 ரகர விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஒரு நாளாகவும் இன்றைய நாளில் வரலாறுகள் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்குது. 1955ஆம் ஆண்டளவில் சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது வைரச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சோவியத் ஒன்றியத்தில் வாழுகின்ற மக்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரதேசத்தை கொடுத்த ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல 1978ஆம் ஆண்டு இஸ்ரேலின் பாதுகாப்பு படையினர் லெபனானை விட்டு விலகிச் சென்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று சொல்லப்படுகிறது. 1981ஆம் ஆண்டளவில் லண்டனில் இடம்பெற்ற அணிவகுப்பு நிகழ்வு ஒன்றில்
ஆண்டளவில் சிறுவன் ஒருவன் 2ஆம் எலிசபெத் மகாராணியை நோக்கி வெற்று துப்பாக்கி குண்டுகளை தீர்த்தான் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்லப்படுகின்றது. அதாவது 2ஆம் எலிசபெத் மகாராணி தன்னுடைய குயின் அந்த காலத்தில் காணப்பட்ட சமயத்தில் அரசியாக காணப்பட்ட மகாராணியாக காணப்பட்ட சமயத்தில் தான் ஒரு சிறுவன் 1981ஆம் ஆண்டளவில் வெற்றி துப்பாக்கி நீட்டி அப்படியே அவங்கள ஒரு பிரமிக்க செய்த ஒரு நாள் தான் இன்றைய நாள் சொல்லி வரலாறுகள் சொல்லுகின்றது. அதேபோல் 1983ஆம் அளவில் பயணியர் 10 சூரிய குடும்பத்தை தாண்டிய முதலாவது விண்கப்பல் சென்றடைந்தது அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சொல்லுகின்றது. அதேபோல் 2006ஆம் ஆண்டளவில் நியூ ஹைரன்ஸ் என்ற பயண வழியில் 1,10,867 கிலோமீட்டர் தூரத்தில் ஏபிஎல் என்ற சிறுகோளை சந்தித்து அதன் படத்தை பூமிக்கு அனுப்பிய ஒரு நாளாகத்தான் இன்று விண்வெளியில் தடம் பதித்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல 2007ஆம் ஆண்டளவில் எமது இலங்கை நாட்டில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் திருவண்ணாமலையில் மேசி கோப்ஸ் என்னும் பண்பாட்டு தன்னார்வ அமைப்பின் பிலிப்பீன்ஸ் பணியாளர் ஒரு அதாவது 2007ஆம் ஆண்டு மேசி கோப்ஸ் என்ற பண்பாட்டு தன்னார்வ அமைப்பின் பிலிப்பீன்ஸ் பணியாளராக இருந்த ஒருவர் இலங்கை கடற்படையினரால் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்று சொல்லி வரலாறு சொல்கின்றனர். நேயர்களே, நீங்கள் அப்படியே நாங்கள் இந்த வரிசையில் இன்று வரலாறுகள் எத்தகைய விடயங்கள் பிறப்புகள் யாரெல்லாம் என்று உலகத்துக்கு தெரிவித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல நாங்கள் அப்படியே ஒரு பாடலை பார்த்துக்கிட்டு அப்படியே தொடர்ச்சியாக நீந்திருங்கள். இது விஜய் ஆண்டனி மற்றும் ஹேமச்சந்திரா அவர்கள் இந்த திரைப்படத்தை இந்த பாடலை பாடியிருக்காங்க. என் மேல கை வச்சா காலி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அட்டகாசமான பாடலை ஜெமன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பார்த்து என் மேல கை வச்ச காலி அந்திருண்டா உன்னோட தாலி. நீ என் மேல கை வச்ச காலி மகனே அந்திருண்டா உன்னோட தாலி. கேளு மரசத்தா நாக்காளி நீ செத்தா கிடங்காளி சக்காளி தக்காளி காலி. தாண்டாத என் வேலி முடிஞ்சிருண்டா உன் ஜோலி டூப்பாலே டூப்பாலே டோலி. கேளு மரசத்தா நாக்காளி நீ செத்தா கிடங்காளி சக்காளி தக்காளி காலி. என் வேலி முடிஞ்சிருந்தா உன் ஜோலி டுப்பாலே டுப்பாலே டோலி. என் மேல கை வச்ச காலி அந்திருந்தா உன்னோட தாலி. நீ என் மேல கை வச்ச காலி மகனே அந்திருந்தா உன்னோட தாலி. நான் பட்ட அடியெல்லாம் படிக்கட்டு ஜெயிக்கத்தான் வந்தேன் நான் புறப்பட்டு. மிஸ் ஆகி போகாது நான் தொட்டு தம்பி என் பக்க நீ சேர்ந்தா சரி ஹிட்டு. நான் தூங்க என் கைதான் தலகாணி எனக்குன்னு இருக்குது தனி பாணி. பில்லுதான் முன்னேற முதல் ஏணி என் வண்டிக்கு நானே தான் கடையாணி. நான் சிந்து மேலைய கடலாக்கி அதுல கப்பல ஓட்டு வேண்டா. நான் பட்ட கஷ்டத்தை எருவாக்கி ஒன்னு உருவாக்கி காட்டு வேண்டா. என் மேல கை வச்ச காலி 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 என் மேல கை வச்ச காலி அந்திருந்தா உன்னோட தாலி. நீ என் மேல கை வச்ச காலி மகனே அந்திருந்தா உன்னோட தாலி. அந்த ஆகாயம் தாண்டா என் டார்கெட்டு. சும்மா நான் யாரையும் தொட மாட்டேன். ஒரு போட்டின்னு வந்தாக்கா விட மாட்டேன். காசுக்கு எப்போதும் விழ மாட்டேன் தம்பி.
டாலே கேளு மனசத்தா நாற்காலி நீ செத்தா இடங்காலி சக்காலி தக்காளி காலே ஆண்டாதே பேலி முடிஞ்சிருந்தா ஓ ஜோலி டூபாலே டூபாலே டோலே என் மேல கை வச்ச என் மேல கை வச்ச என் மேல காலி என் மேல கை வச்ச காலி அந்திருந்தா உன்னோட தாலி என் மேல கை வச்ச காலி மகனை அந்திருந்தா உன்னோட தாலி. அவனை பார்த்தோம்னா நாங்கள் அருமையான காலப்பொழுதிலே எங்களுக்கான கிராஸ் பண்ணலேருந்து அதாவது இன்றைய நாளில் நிகழ்வுகள் கூட உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக ஈஸ்வரி, நாங்கள் இன்றைய நாளில் எத்தகைய விடயங்கள் வரலாறுகளில் பிறந்து, அதாவது வரலாறுகள் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாட போகிறாங்க சொல்லி இன்றைய தினத்தில் வரலாறுகள் சொல்லுகின்றது அப்படின்னு சொல்லி அந்த பார்வையை தான் நாங்கள் இன்றைய சொந்தங்களுக்காக அப்படியே தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்து, அதாவது மீடியா துறையிலே தடம் பதித்த எமது சொந்தம் எமது உறவு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஆர்ஜே லக்ஸயா. அவங்களுக்கு இன்றைய தினத்தில் எமது வாழ்த்துக்களை அப்படியே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இன்றைய பிறப்புகளில் 1931ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அவர் இயற்பியலாளர், அது மட்டுமில்லை கணிதவியலாளராக காணப்பட்ட அவர் இன்றைய உலகில் தருவித்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போல அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் தான், 1865ஆம் ஆண்டு அளவில் WB ஜூட்ஸ் நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞராக காணப்பட்ட இவரும் உலகில் தருவித்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டு அளவில் ஜூட் போட்டல் நோபல் பரிசு பெற்ற பெல்ஜிய உயிரியலாளராக காணப்பட்டால் இவரும் இன்று உலகிலே தருவித்த ஒரு நாள் தான் இன்றைய நாள். 1905ஆம் ஆண்டு அளவில் ஜேம்ஸ் ரத்தினம், இலங்கை தமிழ் வரலாற்று ஆசிரியர், நூலாசிரியராக காணப்பட்ட ஜேம்ஸ் ரத்தினம் அவரும் இன்று உலகத்தில் ஒரு பிரசவித்த ஒரு நாளாகத்தான் சொல்லப்படுகிறது. இவரை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இவர் ஒரு யாழ்ப்பாணத்தில் இணுவில் என்ற ஒரு பிரதேசத்தில் பிறந்து வசித்த ஒரு நபர் தான் இந்த அறிஞர். இவர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அளவில் இவர் பிறந்திருக்கிறார். இவர் ஒரு வரலாற்றாளர், கல்வியலாளர், அரசியல்வாதி என்று சொல்லி இவர் பல்வேறு விடயங்களுக்கு சொந்தக்காரராக காணப்பட்டவர் தான் இவரும் இன்றைய நாளில் உலகில் பிரசவித்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளில் வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல நாங்கள் இன்னும் பார்க்கணும்னு சொன்னால், ஏலங்குளம் மணக்கன் சங்கரன் நம்பூதி பாடு, இவரும் கேரளத்தின் முதலமைச்சராக காணப்பட்ட இவரும் இன்று உலகிலே பிரசவித்த ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதே போல ஜான் போட்ரஸ் நாஸ் நோபல் பரிசு பெற்ற ஒரு அமெரிக்க கணிதவியலாளர், இவரும் இன்றைய நாளில் உலகில் பிரசவித்த ஒரு நாள் தான் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. அதே போல 1933ஆம் ஆண்டளவில் யாழ்வாணன், இவரும் இன்றைய நாளில் தான் உலகில் தடம் பதித்த ஒரு நாளாக சொல்லப்படுகின்றது. இவர் நாவனா சண்முகநாதன் என்று சொல்லி இவர் சொல்லப்படுகின்றது. இவர் ஜூன் 13, 1933ஆம் ஆண்டளவில் இதே தினத்தில் தான் உலகில் தெரிவித்த ஒரு நாளாக இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. இவர் இறந்த நாளாக அக்டோபர் 5, 1996ஆம் ஆண்டளவில் தனது 63வது வயதளவில் இவர் இந்தியாவில் வைத்து தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே போல இன்று நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அதே வரிசையில் யாரெல்லாம் உலகில் பிரசவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு வாரோம். அந்த வகையில் இன்று நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும், மிக முக்கியமான ஒரு நபரைத்தான் நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். இவர் 1944ஆம் ஆண்டளவில் இதே தினத்தில் பிறந்த ஒரு நபர் தான் பாங்கி மூன் என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் அவையின் 8வது பொதுச் செயலாளராக காணப்பட்ட இவர் இன்று உலகில் தடம் பதித்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. இவர் 7வது பொதுச் செயலாளர் கோஃபி அனான். இவர் ஓய்வு பெற்றவுடன் ஜனவரி 1, 2007ஆம் ஆண்டு முதல் இவர் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவர் ஜூன் 13, 1944ஆம் ஆண்டு கொரியாவின் சுங்சு நகரில் பிறந்தவராகத்தான் இவர் காணப்படுகிறார். இவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வரும் முன் தென் கொரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் பதவி 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அளவில் நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லி இன்று பாங்கி மூன் பிறந்த நாளாகவும் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. அதே போல எமது சொந்தங்களே, இன்னும் பல்வேறு விடயங்கள் இன்று பல்வேறு நபர்கள் இன்று உலகிலே தெரிவித்த ஒரு நாள் தான் இன்றைய நாள். அப்படின்னு சொன்னால், பவுல் மோட்ரிச் என்பவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு அமெரிக்க உயிரியலாளர். இவரும் இன்றைய உலகில் தெரிவித்த ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. அதே போல ரோமேனியாவின் 5வது அரசு தலைவராக காணப்பட்ட ஒரு நபர் இன்று எமது உலகில் தெரிவித்த ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. கிளாசு யோகன்னிசு என்ற அவர்தான் இன்று ரோமேனியா நாட்டைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. இவரும் இன்றைய நாளில் தான் உலகில் பிரசவித்த ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. இவர் ரோமேனியாவின் 5வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2002 முதல் 2013 வரை சனநாயக மன்றத்தின் தலைவராக விளங்கியவராக இவர் காணப்படுகின்றார். இவர் லிபரல் கட்சியின் தலைவர் ஆவார்.
அதேபோல் இவ்வாறு